நமக்கு அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மாப்பிள்ளை நீ யார்கிட்டையும் அப்படி சொல்லாத, எனக்கு எல்லார்கிட்டையும் ஹேண்டிகேப்னு சொல்லணும்னு சொல்லாத, நார்மலாக பேசு எல்லோரும் மாதிரி. இல்லை இல்லை நான் இல்லை இல்லை அதாவது நம்மளால் முடியுமா, நடக்குமா, நடக்காது, இந்த அதாவது இன்ஃப்ளாண்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை அப்படிம்பாங்களே, அதை கடந்து வரணும்னு நினைக்கிறேன் நண்பா. ஆனால் அது வரவே மாட்டேங்குது. என்ன புத்தினே தெரில. எதுவுமே முடியும்னு நினச்சி செஞ்சால் தானே ஆகும். அதை நான் செய்கிறதில்ல. சில விஷயங்கள் தவறாக போயிடுது. வணக்கம் திருப்பூர் நண்பா, உனக்கு இனிய புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாங்க வாங்க நண்பா. தேங்காய் நண்பா, எங்கே போனீங்க? அதுக்குள்ள எப்படி போச்சு உங்களுக்கு நியூ இயர்? சொல்லுங்கள், உங்கள் கதையை கேட்போம். பெங்களூரில் இருக்கீங்க, பெங்களூரில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நானாக நம்பிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம், அதை தூக்கி போடுங்க. இல்லை இல்லை உண்மைதான், அதை மாற்றிடலாம். ஆமாம் கரவையா, நல்லா சொல்லு. உண்மை உண்மை உண்மை. மாற்றிடுவோம். மாற்ற முயற்சியாவது பண்ணுவோம். மாத்திரமோ இல்லையோ மாற்ற முயற்சியாவது பண்ணுவோம். இல்லை அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ரொம்ப உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்கிறீங்க. அது சொல்ல தேவையில்லை மாப்பிள்ளை. உனக்கும் பாசம் விற்கிறவங்களுக்கு அழகு நிறம் பார்க்க மாட்டாங்க. இல்லை அழகுங்கிறது என்னை பொறுத்தவரை மனசு சம்மந்தப்பட்டது. உங்களை விட நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பாருங்கள். கண்டிப்பாக நம்மளை விட மோசமாக நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. என்ன மனசு விட்டு கூட பேச ஒருத்தர் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இந்த யூடியூப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயாச்சு, அவ்வளோதான். எப்போ காலையாக இருந்தாலும் லைவுக்கு வந்துடுவேன், சிரித்து பேசிட்டு. நேற்றுலாம் ரொம்ப எல்லாமே கேக் வாங்கிட்டு போனாங்க, எல்லாமே கடையில் கடந்து போகிறாங்க அப்படின்லாம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி, அதாவது நம்ம மனசு ஆசைப்படுது ஒரு ஃபேமிலி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட்டு நமக்கு என்ன கொடுத்து வச்சுருக்கோ அவ்வளோதான். அதை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? வெறும் வார்த்தையில் சொல்லி என்ன நடக்க போகுது? சூப்பர் கருவையாக சொல்கிறாங்க. பொய்யன்பு போகும், மெய்யன்பு வாழும். சூப்பர் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். தேங்காய் நண்பா, எங்கே போனீங்க? வாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? லக்கி பாஸ்கரில் சொல்கிறாப்புல தான் இப்போ கடந்து போகிறது. என்னென்னு சொல்லுவாருன்னா, ஏதோ ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு சாதகமாக போகலை, அதுக்காக நான் மொத்த வாழ்க்கையை வெறுக்க முடியுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு 2-3 வருஷம் நமக்கு பேடாக போயிடுச்சு வாழ்க்கையில். ஒரு 38 வருஷத்தில் ஒரு 2 வருஷம் போனால் போயிட்டு போகுது. அதை நம்ம மறந்து கடந்து போயிடுவோம் பிரதாப். தேங்காய் நண்பா சொல்லுங்கள். மாப்பிள்ளை அட பாட்டி, அதை பற்றி நினைக்காத, எப்பயும் ஜாலியாயிரு மாப்பிள்ள. எப்போவாச்சும் நெகட்டிவாக தாட் வந்து உன்னோட கஷ்டத்தில் இருக்கவங்கள பாரு, அந்த நெகட்டிவ் தாட் ஓடி போயிடும் மாப்பிள்ள. கண்டிப்பாக இல்லை, அதான் அப்படி தான் நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அதெல்லாம் நினைக்கிறதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்கள் அது மறக்க முடியாதல்லவா, ஞாபகத்தில் வந்து தொலைஞ்சிருது, என்ன பண்ணுறது?